பெண் படைப்பாளர்களும் இலக்கியத்துறையில் மட்டுமல்லாது மொழிபெயர்ப்பாளர்களாகவும் பதிப்பாளர்களாகவும் சமூக செயல்பாட்டாளர்களாகவும் விளங்கியுள்ளனர். அறிமுக உரை நல்கும் போது தோழர் நிவேதிதா அவர்கள் இதையும் குறிப்பிட்டிருந்தார். மொழிபெயர்ப்பாளர் ஆழமான சமூக வரலாற்று பார்வைகளை வழங்குவதோடு அவற்றிற்கிடையே காணப்படும் இடைவெளிகளை சுட்டி தெளிவான கருத்துக்களை முன்வைப்பவர். பெண்ணிய வரலாற்று ஆவண நாடகம் கால கனவு என்ற நூலினையும் சாதி தலித்துக்கள் பெண்கள் என்ற நூலினையும் இவரின் குறிப்பிடத்தக்க நூல்களாக சொல்லலாம். தோழர் வா கீதா அவர்களை பெண்களின் பார்வையில் வாழும் வரலாறும் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே சொல்வேன், அந்த பெண்கள் நம்முடைய வரலாறை நாம் எழுதவில்லை என்றால் இந்த சமூகம் கண்டிப்பாக எழுதாது. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த எழுத்தாளுமைகளை நம்ம எப்படி நினைவில் வச்சிருக்கலங்கிறத நிவேதிதா சொன்னாங்க பேசும்போது. நம்ம யாரையும் குறை சொல்லியோ விமர்சனம் செஞ்சோ இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ வி ஷுட் கிரியேட் அவர் ஹிஸ்ட்ரிஸ், வி ஷுட் ரைட் அவர் ஹிஸ்ட்ரிஸ். அந்த வகையில் தொடர்ந்து பெண் எழுத்துக்கான ஒரு வெளியும் அந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கான தலைமுறையும் இருந்துகிட்டே இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம பல நிலைப்பாடுகள் நம்ம மத்தியில் இருக்கலாம், அதையெல்லாம் கடந்து நம்முடைய வரலாற்றில் நமக்கு அக்கறை இருக்கிறது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். அண்ட் அம்பை இன்னைக்கு வந்திருக்கிறது உண்மையிலே இட்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே. உங்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய அணில் சிறுகதை ஞாபகம் இருக்கும், படித்தவங்களுக்கு தெரியும். இந்த தருணத்தில் அதை தான் நம்ம நினைவு கூறணும். அந்த ஆர்கைவ்ஸில் போய் ஒர்க் பண்ணுறதுனுடைய பொருள், நம்ம இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களை தேடி எடுத்து அதை கொண்டு போய் பாதுகாத்து அந்த வேலைகள். இன்றைக்கி ஆர்கைவிங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு மோஸ்டர் கிடச்சிருக்குது, நிறைய ஃபண்டிங்லாம் இருக்குது. அன்றைக்கி அப்படி இல்லை, அது மிக பயனியரிங் வேலையை அவங்க செஞ்சாங்க. குறிப்பாக ஏறக்குறைய 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த இதழ்களில் தொகுத்து அதில் பெண்களை பற்றிய செய்திகள் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி அணில் கதையை அதை பற்றி தான் எப்படி அது காணாமல் போகும் நம்ம எடுக்கும்போதே. அது ரொம்ப ஒரு மூவிங் ஸ்டோரி. இட்ஸ் அ ஃபேபிள் அபவுட் ஆர்கைவிங் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு வரலாற்று வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இன்றைக்கி இப்படி நம்மளால் பேசக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஸோ ஹர் ஸ்டோரிஸ் ஒரு நீண்ட நெடும் வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஹர் ஸ்டோரிஸ் டீம். ஏன்னா அவங்க பெரிய டீமாக இயங்குறாங்க நிறைய நேரங்களில். இப்போ நிவேதிதா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வரலாற்று பின்னணியோடு இவங்களுடைய எழுத்தை நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத பற்றி நீங்கள் பேசுங்கன்னாங்க. ஸோ இவங்களுக்கு 100 ஆண்டு நீங்கள் நினைக்கும்போது 1925 இவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க வளர்ந்து வர காலகட்டத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம். 30களிலேருந்து யோசித்து பார்க்கும்பொழுது இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ் பகுதியாக அன்றைக்கி சென்னை மாகாணம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விதமான அரசியல் போக்குகள் ரொம்ப தெளிவாக அன்றைக்கி இருந்திருக்குது. ஒன்று தேசிய இயக்கம், குறிப்பாக காந்திக்கு அதில் மிக முக்கியமான இடம் உண்டு. இந்த எல்லா எழுத்தாளர்களுமே காந்தியினுடைய சிந்தனை செயல்பாடுனால அந்த தாக்கத்தை ஏற்று இயங்கியவர்கள் தான். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்தில் ரொம்ப சிறப்பாக துலங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அவங்க இடதுசாரி இயக்கங்களோட வேலை செஞ்ச காலகட்டத்திலையும் அந்த அரசியலை ஊடறுத்து ஒரு காந்திய பார்வை அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெப்சிபாவும் அவங்களுடைய நான் ஃபிக்ஷனில் காந்தியை ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக அடையாளப்படுத்துகிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியுடைய தந்தையார் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். அவர் ஆக்சுவலாக காந்தியன் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு லக்ஷ்மிக்கு காந்தி மேலே ஒரு வாஞ்சை இருந்திருக்குது. நிறைய பிராமண பெண்களுக்கு காந்தியினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய அந்த குறுகிய சமூக வட்டாரத்திலேருந்து வெளிவருவதற்கான ஒரு தெருவுகோலாக இருந்திருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். நம்ம அம்புஜம் அம்மாளாக இருக்கட்டும், அல்லது சவுந்தரமாக இருக்கட்டும், காந்தி கிராமில் போய் அங்கே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு வாழ்ந்து நிறைய வேலைகளை செஞ்ச அவங்களாக இருக்கட்டும், அனுத்தம்மாவாக இருக்கட்டும், ராஜம் கிருஷ்ணனாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த குறுகிய அதற்கே உரிய காழ்ப்புணர்வோடு செயல்படக்கூடிய அந்த வட்டத்திலிருந்து அதிலிருந்தெல்லாம் முழுசாக எல்லாரும் எல்லா விஷயங்களையும் விட்டுட்டோமாங்கிறது வேறு. ஆனால் அதிலிருந்து உலகத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதற்கு காந்திய அரசியல் ரொம்பவும் ஒரு பயன்படக்கூடிய அரசியலாகவும் அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ராஜம் கிருஷ்ணனில் ரொம்ப டீப்பாக அதை பார்க்குறோம். அது நம்ம அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா. இரண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1925 நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய
அறிவிப்பு வந்து அப்போ தான் வருது நமக்கு 1925 தான். அப்போ தான் குடியரசுடைய முதல் இதழும் வந்து பிரசுரமாகுது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் பெரியாருடைய ஆளுமை, அவருடைய சாதிய எதிர்ப்பு நிலைப்பாடு, பார்ப்பனிய எதிர்ப்பு நிலைப்பாடு, மதங்களை விமர்சித்த பார்வை, பெண்ணுரிமை பற்றி அவர் பேசிய விஷயங்கள், இது தமிழ்நாட்டில் வந்து கணிசமான ஒரு தாக்கத்தை தொடர்ந்து வந்து ஏறக்குறைய 50கள் வரைக்கும் பரவலாக ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அது வந்து கொள்கையாக, ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக, அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமன் சென்ஸ்குள்ளே ஒரு பொது புத்தியின் ஒரு பகுதியாக ஆயிடுச்சு. அது ஆழமாக இருந்துச்சா இல்லையாக நம்ம பேசலாம் தனியாக. ஆனால் 50கள் வரைக்கும் இயக்கமாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு எனர்ஜியோடு செயல்பட்ட ஒரு இது. ஸோ 1930கள் 40களில் மிக முக்கியமான ஒரு பாதிப்பை தமிழ் பகுதிகளில் வந்து ஏற்படுத்தியதை நம்ம பார்க்குறோம். 3வது இடதுசாரி இயக்கம். இடதுசாரி இயக்கம் வந்து 20களிலே தொடங்கினாலுமே கூட சிறு நகரங்களையும் தான் முதல்ல வந்து வேர் ஒன்றுச்சு. பின்னால் தான் வந்து கிராமப்புறங்களில் விவசாய அணிகள், விவசாய தொழிலாளர் அணிகள்லாம் உருவானதெல்லாம் 40s தான். அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் நூற்றாண்டு. அந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் கணிசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதை நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொரு பெரும் ஆளுமே அவங்க நூற்றாண்டு இல்லைனாலும் அதனுடைய பாதிப்பை ஏற்று தொடர்ந்து அதோட சண்டை போட்டு மல்லு கட்டிட்டு இருந்தவங்க விசாலம். அது அவங்களுடைய சிந்தனையை, செயல்பாட்டை அது எப்படி வந்து பாதிச்சுதுங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய நாவல்கள் மூலமாக நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. 4வது பெண் உரிமை தொடர்பாக பல நிலைகளில் பேசப்பட்டு வந்த ஒரு அரசியல். அது ஆரம்பத்தில் அந்த பெண்ணுரிமை பற்றி நம்ம எல்லாருமே நம்முடைய வரலாறு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரலாறு நூல்லையே படிப்போம். சமூக சீர்திருத்தம் வந்துச்சு, விதவை மறுமணம், சதி ஒழிப்பு, பாலிய விவாகத்தை வந்து எதிர்த்தல், இதெல்லாம் வந்து சீர்திருத்தமாக வந்து இங்கே பார்க்கப்பட்டுச்சு. அந்த சீர்திருத்த வரலாறு வந்து பல கட்டங்களை கடந்து 30கள் 40களில் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தின் காரணத்தின் பொருட்டு ரொம்ப ஒரு ரேடிக்கல் எட்ஜ் அதுக்கு கிடச்சிச்சு. பெண்கள் வந்து தங்களுடைய நிலைமையை வந்து ஆண்களுக்கு நிகராக சமத்துவம், அது வேணும் இது வேணும்னு கேட்பதை கடந்து பெண்ணாக இருப்பதன் பொருள் என்ன, நான் என்ன வந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருவி மட்டும் தானா, எனக்கென்று ஒரு ஆளுமை இருக்கக்கூடாதா, நான் எதையெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியாது என்பதை எப்படி சமுதாயம் தீர்மானிக்க முடியும், என்னுடைய கர்ப்பத்தின் மேல் நான் தான் ஆட்சி புரிய வேண்டும், கர்ப்ப ஆட்சியின் பெரியாருடைய மிக முக்கியமான புத்தகம். அப்புறம் நான் திருமணம் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்காமல் இருக்கலாம், திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் பிள்ளை பெற்றுக்கணுங்கிறது கிடையாது. இப்படி பல நிலைகளில் நம்முடைய சோஷியல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, சமூக மறு உற்பத்தியை பற்றி வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பார்வையை முன்வைத்து பல பெண்களும் அதை ஒற்றி பேசியது இயங்கியதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்கள நிறைய பேர் எழுத்தாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நான் ஃபிக்ஷன் தான் எழுதினாலுமே கூட கொஞ்சம் பேர் ஃபிக்ஷனும் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் முழுசாக கிடைக்கல. ஹர் ஸ்டோரிஸை வந்து அந்த தேடலை நம்ம அடுத்தது வந்து ஈடுபடுத்தலாம். பெரியார் இயக்கத்தில் இருந்த பெண்கள் வந்து வேறு என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு சில விஷயங்களை செய்யலாம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் செஞ்சுருக்கிறாங்க. சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள்னு கருப்பு பிரதிகளில் 2 தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உரைகளெல்லாம் தொகுத்துட்டு அவங்க நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு. அப்புறம் மாதர் மறுமணம் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த 4 ட்ரெண்டுமே நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இவங்க வளர்ந்து வர காலத்தில் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய எழுத்தில் எப்படி வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து அம்பையுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நூல், அது பேசப்பட வேண்டிய நூலை அது பேசப்படாமலே போயிடுச்சு, ஃபேஸ் பிஹைண்ட் த மாஸ்க். 1970களில் அதுக்கான ரிசர்ச் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஆக்சுவலி ஷி ஹஸ் ரெட் ஸோ மச் அந்த புக்குக்காக. ஸோ அந்த பின்னணியில் அவங்க இந்த வரலாற்று தகவல்களாக சேர்த்து இந்த பெண்கள் எழுத்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்க்கலான்னு அதில் ரொம்ப விரிவாக வந்து பதிவு செஞ்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது துரதிருஷ்டவசமாக அது மறுபதிப்பும் பெறலை, தமிழ்லையும் வெளிவரலன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதை பற்றி தமிழ் வேறு இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நூலாக படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு பார்வை வந்து நமக்கு திரும்பவும் அது தமிழில் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஆங்கிலத்திலேயே திரும்ப வந்தாலும் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஹிஸ்டாரிக்கலி அதுக்கு முன்னாலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பின்னாலேயும் இல்லை. We don't have a history of women's writing in modern தமிழ்நாடு இல்லை நம்மகிட்ட அது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நம்ம யோசித்து அதை எப்படி, ஏன்னா நான் மறுபடியும் அதை படித்தேன் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, வேறு ஒரு கட்டுரை எழுதுவதற்காக நான் ஒரு வருஷமாக சில விஷயங்களை படிச்சுட்டு வரேன். அப்போ படிக்கும்போது தான் தோணுச்சு, எப்படி நம்ம செய்கிற வேலையை நம்மளே கவனம் செலுத்தலைன்னா அப்புறம் எப்படி மற்றவங்க செலுத்துவாங்க. we should own up to our work இல்லை, as feminists, as women. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அந்த காலகட்டத்தோடு எப்படி இந்த எழுத்தை பொருத்தி பார்க்கலாங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக அதில் நிறைய விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காலத்துக்கு இவங்க எப்படி முகம் கொடுத்தாங்கிறத மட்டும் நான் சும்மா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஆன். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹெப்சிபாவை தவிர மற்ற 3 பேரும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்.
இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சார்ந்திருந்த சமூக பண்பாட்டு பின்னணி வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து லகுவாக்கிச்சு. ஒன்று வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அன்றைக்கு வந்து அவங்க நவீனம்னு எதை நினைச்சாங்களோ அந்த நவீனத்துக்குள்ளே போயிருந்தாங்க. ஓரளவுக்கு பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற அளவிற்கு நவீனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்படிப்பட்ட கல்விங்கிறதுல எல்லாருக்கும் நிறைய கருத்து வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு சிலர் நினைச்சாங்க பெண்கள் கல்வி கற்கலாம், ஆனால் அவங்க அந்த குடும்பத்தை இன்னும் மேம்பட நடத்துவதற்கான கல்வியாக தான் அது இருக்கணும். இவங்க படிச்சுட்டு லாயர் ஆகணும்னு யாரும் சொல்லலை, சயின்டிஸ்ட் ஆகணும்னு யாரும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கல்வி படிக்கிறாங்க, ஆனால் அவங்க தங்களுடைய அடிப்படையான சமூக பங்கு என்பதை வந்து மறந்துடக்கூடாது. நல்ல மனைவிகளாக நல்ல குடும்ப பெண்களாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் அவங்க வந்து கல்விக்குள்ளே போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படியெல்லாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த பின்னணியில் வளர்ந்து வர பெண்களுக்கு தங்களுடைய ஆளுமையை பற்றி தாங்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கணும். நேரடியாக எதிர்த்துக்கிட்டு போய் வந்து என்ன அவங்களால செஞ்சுருக்க முடியும்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு எதிர்ப்புணர்வு உள்ளவர்கள் ஒன்று ஒரு பரவலான அரசியல் இயக்கத்தோடு தங்களை இணைச்சிட்டாங்கன்னா சில வெளிகள் அவங்களுக்கு வந்து அது ஓப்பன் அப் ஆச்சு. ஆனால் பெண்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நாங்கள் காலக்கனவு நாடகத்தில் கூட அது ரொம்ப நக்கலாக சொல்வோம். நம்ம உரிமை பேச்சு பேசினாலும் கூட நம்ம உத்தமைகளாக நம்மளை காட்டிக்கணும். உத்தமைகளாக இல்லாட்டி உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் வந்து உத்தமை வாழ்க்கை வாழாட்டி உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் ஒரு ஐடியல் விக்டிமாக இருந்தால் தான் நீங்கள் ரைட்ஸே கேட்கலாம். ஐடியல் விக்டிமா இல்லாட்டி சாரி, உங்கள் யாருக்கும் உரிமைகளே கிடையாது. நாங்கள் வந்து நக்கலாக சொல்லுவோம், ஒத்தமை பேசினா தான் உரிமை பேச்சே வந்து பலிக்கும்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இன்றைக்கும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி வந்து ஒரு முறை ரொம்ப மோசமான தீர்ப்பை வழங்கினார். சுமன் ராணி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையினரால் வந்து பாலியல் வன்முறையாளாக்கப்பட்ட ஒரு பெண். அந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து ரத்னவேல் பாண்டியன் வழங்கினார். அவர் என்ன சொன்னாருன்னா, சுமன் ராணி வாஸ் அ செக்ஸ் ஒர்க்கர், ப்ராஸ்டிடியூட். எனவே அவங்களுக்கு நடந்த நிகழ்வு என்பது வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடியாது. ஷீ இஸ் ஹேபிச்சுவேட்டட் டு செக்ஸ். அதனால வந்து அந்த காவல்துறை யார் அதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை தான் நாங்கள் வழங்க விரும்புகிறோம் அப்படின்னு. இப்போ நம்மலாம் கொதிச்சு வந்து அதுக்கு எதிராக நிறைய கருத்தெல்லாம் சொன்னோம். பட் அதுதான் நம்ம சொல்ல வருது, உத்தமை பேசினால்தான் வந்து உரிமை பேச்சு எடுபடும். ஸோ ஈவன் அவங்களுக்கு வந்து சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சில சலுகைகள் சில உரிமைகள் இருந்தாலுமே கூட அவர்கள் பெண்களாக இருப்பதனால் அவர்களால் சில எல்லை கோடுகளை வந்து அப்படி சரார்னு கடந்துட்டு போய் வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி பற்றி மங்கை பேசுவாங்க. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்ட் லைஃப் ஸ்டைலும் இருந்திருக்கு, மேற்கத்திய உலக தொடர்பும் இருந்திருக்குது, ஒரு ஆங்கிலசைஸ்டாக அவங்களால சிந்திக்க முடிஞ்சிருக்குது, ஆங்கில நூல்களை படிக்கிற வாய்ப்பு, சினிமாக்களை பார்க்குற வாய்ப்பு, அவங்க அப்பாவுடைய நிலையினால வந்து நிறைய இடங்களை வந்து சஞ்சரிக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. பட் அந்த 5வது சுதந்திரத்தை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, திரும்ப 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 நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு எழுதும்போது கானாசு 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 ஏன் இதை பற்றி பேசுறதில்லை? ஏன்னா இவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரந்த பார்வை இருந்திருக்கு வரலாறு பண்பாடு பற்றி. நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டுரையே வந்து துப்புரியும் நாவல் பற்றி அருமையான கட்டுரை, ரொம்ப ஜாலியான ஒரு கட்டுரை. சினிமாவை பற்றி, ஹிட்ச்காக் பற்றி, பேட்டில்ஷிப் பொட்டம்கின் பற்றி. ஸோ அவங்களால நிறைய விஷயங்களை யோசித்து ஒரு பரவலான ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றலும் அறிவும் வாய்ந்த ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு பப்ளிஷராக இருந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சமூக உலகம் என்பது பேசிக்லி இட்ஸ் அ பிராமின் சென்டர்ட் யூனிவர்ஸ். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதை கடந்து அவங்க ரொம்ப போயிட்டாங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய பப்ளிஷிங்கும் அப்படி தான் வந்து இருந்துச்சு. மெயின்லி த சோ கால் பிராமின் லிட்ரரி ஃபிகர்ஸ் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க மெயினாக வந்து. ஸோ இதை நம்ம குறை குற்றம்ங்கிறத பார்க்குறத காட்டிலும் இது வந்து ஒரு வரலாற்று போக்காக இருந்திருக்கிறது. அப்போது இவங்களுடைய வரலாற்று பார்வை என்பது வந்து ஓரளவுக்கு உலகளாவியதாக இருந்தாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்பை பற்றி ரொம்ப ஆழமாக எல்லா நேரங்களிலும் விமர்சனபூர்வமாக சிந்திச்சாங்கன்னா அதற்கான அறிகுறிகள் ராஜம் கிருஷ்ணன் எழுத்தில் நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. இந்த ஒரு நூலை என்னால் பெருசாக பார்க்க முடியல. பட் ஷி மே ஹவ் ஹேட் தோஸ் தாட்ஸ், எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. பட் ராஜம் கிருஷ்ணனுடைய நூலுக்கு நம்ம வந்தோம்னா அவங்க இந்த பீரியடில் வந்து தேசிய இயக்கத்தை உள்வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக காந்தியினுடைய ஆளுமை, காந்தியினுடைய கருத்துக்கள் அவங்கள வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்து பாதிச்சிருக்குது. பிற இடதுசாரி இயக்கம், அப்புறம் குறிப்பாக வந்து பெண்ணுரிமை இயக்கங்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு 80களுக்கு பிறகு அவங்க எழுதின நிறைய விஷயங்களில் இங்கே செயல்பட்ட பெண்ணிய அமைப்புகளுடைய தாக்கம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்குது. ஸோ ராஜம் கிருஷ்ணன் வாஸ் ஆல்சோ அ கிரேட் நான் ஃபிக்ஷன் ரைட்டர். அதை நம்ம மறந்துடக்கூடாது.
2 மேஜர் ஆட்டோபயோகிராஃபிஸ் எழுதியிருக்கிறாங்க, பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காங்க, பாரதியாரை பற்றியும் டாக்டர் ரங்காச்சாரியை பற்றியும். அப்புறம் காலந்தோறும் பெண் மிக முக்கியமான ஒரு நூல் அது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் அது வந்து ரொம்ப புறக்கணிச்சிருக்கிறோம் நம்ம, அது வாசிக்க வேண்டிய நூல். ஏன்னா முதல்ல தமிழ்நாட்டில் சாதியை பற்றி அம்பேத்கரை மேற்கோள் காட்டி வந்த நூலில் அது ரொம்ப முதன்மையானது. அம்பேத்கருடைய ஹூவேர் த சூத்ராஸ், ஹூவேர் தி அன்டச்சபிள்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த அடிப்படையில் சாதியை பற்றி ஒரு விமர்சனபூர்வமான பார்வையை அந்த நூலில் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த வகையில் அது ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக நான் வந்து பார்க்குறேன். பட் ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய காலத்தை எப்படி உள்வாங்கிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அந்த சின்ன பிராமின் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து எழுதுகிறாங்க, உறவுகள், அதனுடைய மாய்மாலங்கள் அதையெல்லாம் சென்டர் பண்ணி எழுதுகிறாங்க. தயவு தாட்சணியம் இல்லாமல் எல்லாத்தையும் தோல் உரிச்சு காட்டுறாங்க, அது நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. பட் என்னென்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவங்க இந்த குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நேருவியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம்ல, நேரு சொல்கிறதில்ல, நம்ம வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறோம், நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி வேணும், அதை வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமாக உள்வாங்கிக்கிறாங்க. அவருடைய கணவர் நேரடியாக இந்த நவீன இந்தியாவை உருவாக்குவதில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார் ஒரு இன்ஜினியராக. ஸோ அவங்க அன்றைக்கி முக்கியமான பப்ளிக் செக்டார் பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறுவப்படக்கூடிய இடத்துக்கு இவங்களும் கூட போகிறாங்க, குந்தாக்கு போகிறாங்க, பல்வேறு இடங்களுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போகும்பொழுது தான் அவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் யாருக்குங்கிறத வந்து அவங்களால கண்கூடாக பார்க்க முடியும், மக்களை எப்படி பாதிக்குது. அப்போ அவங்க சஞ்சரிக்கக்கூடிய அந்த குறுகிய சமுதாய வெளியிலிருந்து வெளியே சென்று தன்னை போல் அல்லாத பெண்களை பற்றி எழுத தொடங்குகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு மூவ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிவேதிதானாலும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஃபீல்டு ஒர்க்கு சொல்கிறோம், எத்னோகிராஃபின்னு சொல்கிறோம், ப்ராஜெக்ட் போட்டுட்டு போகிறோம். பட் அது எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு உந்துதல் நாள், ஒரு உள் உந்துதல் நாள் வந்து வெளியே போயிட்டு டு ஆக்சுவலி கெட் டு நோ தி அதர், நாம் அல்லாத பிறரை பற்றி நாம் வந்து எழுதணும். அது அப்படி தான் அவங்க நினச்சி எழுதினாங்கன்னா நான் சொல்லலை. பட் அது ஏதோ ஒரு இருக்கிறதுனால தானே போனாங்க, இதை பதிவு செய்ய வேண்டும், இது இந்த மக்களின் கதைகள் ரொம்பவும் முக்கியமானவை என்ற ஒரு பார்வை அவங்கக்கிட்ட வந்து இருந்திருக்குது. அவங்க கதையை எந்த கோணத்துலேன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படிப்பட்டது, கதையின் முடிவு எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு காந்திய பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பார்க்குறேன். லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவை காட்டிலும் ரொம்ப சீரியஸான காந்தியன் அவங்க. அந்த வகையில் வி மஸ்ட் டேக் ஹர் வெரி சீரியஸ்லி. ஒரு பெண் வந்து ஒரு காந்திய சிந்தனையை முன்னெடுக்கும் போது அதை எப்படியெல்லாம் தொழிற்படக்கூடும். அவங்களுடைய கடைசி நாவல்களை நாங்கள் போன முறை ஹிஸ்டோரிஸ் போது ரொம்ப அழகாக அது யார் பேசுனாங்கன்னு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. யார் பேசுனாங்கம்மா ராஜம் கிருஷ்ணன் பற்றி போன முறை எனக்கு மறந்துடுச்சு யார் பேசுனாங்கன்னு. ஆனால் நாங்கள் 2 நாவலை வந்து வாசிக்க சொன்னோம். ரெண்டுமே அவங்களுடைய லாஸ்ட் நாவல்ஸ். ஒன்று வந்து வனதேவி மைந்தர்கள், இன்னொன்று வந்து உத்தரகாண்டம் ரொம்ப அன்யூஷுவல் நாவல். இட் ஹாஸ் அன் எல்டர்லி தலித் உமன் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்ட். ரொம்ப ரேர் அது. ஒரு வயதான தலித் பெண் தான் அதனுடைய ஹீரோயின். உத்தரகாண்டம் வந்து அது வந்து இந்தியாவினுடைய கடந்த ஒரு 75 ஆண்டு கால அரசியலை பார்த்து சில விஷயங்களை சொல்லுது நமக்கு வந்து. ஸோ அவங்களுக்கு இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய சமூக அமைப்பு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அந்த குடைச்சல்லேருந்து வந்து வர்றது தான் அவங்களுடைய கணிசமான எழுத்துக்கள். அந்த குடைச்சலை நாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய பார்வை வந்து நமக்கு ஒவ்வாமை தரக்கூடியதாக இருக்கலாம், நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், அவங்கள ஒரு பியூரிட்டானிக்கலாக ஃபிகராக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய ஆற்றல், பெண் வந்து சமத்துவத்தை கோருவதற்கான அடிப்படை எல்லாமே பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருவுறும் ஆற்றல் தான். பெண்ணுடைய தாய்மை பண்புகளை தான் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அண்ட் ஆட்லி இனஃப் ஷி வாஸ் நாட் அ மதர். அது எவ்வளோ ஒரு கிரேட் ஐரனி பாருங்கள். ஆனால் தொடர்ந்து வந்து அதே தான் அவங்க வலியுறுத்துறாங்க ஆதிகால. அதனால தான் அவங்களுக்கு இடதுசாரி தத்துவத்து மேலே ஒரு ஈர்ப்பும் வருது. ஏங்கள் சொல்கிறார்ல, ஆதிகால சமுதாயம் வந்து பெண்களை மையப்படுத்தியதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்குது. ஆனால் தமிழ் சூழலில், இந்திய சூழலில் அது வேறு மாதிரி இருக்கிறதையும் காலந்தோறும் பெண்ணில் காட்டுறாங்க. ஆனால் அந்த பார்வையில் வரும்பொழுது பாலியல் ஈர்ப்பு, பாலியல் நிலைப்பாட்டிலேருந்து வேறு மாதிரியான தேர்வுகளை பெண்கள் மேற்கொள்வது இதெல்லாம் அவங்களை சங்கடப்படுத்துது. ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை முக்கியமாக பார்க்குறாங்க. அது தாம்பத்தியம்ங்கிறது வந்து சமத்துவமானதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மேரேஜ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்லாம் முக்கியமானதாக நினைக்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா காந்தி வந்து ஒரு சமயம் அதை சொல்வார். ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு வர பெண்களெல்லாம் அவர் வந்து நீ வராதெல்லாம் சொல்லலை, உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வாழ்ந்தான்னு சொல்லுவார். ஸோ அது இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் முரண்பாடு. இது எல்லாமே குடும்பத்தை போற்றவர் வந்து குடும்பத்தை விட்டு வரவங்களுக்குலாம் ஆசிரமம் ஒரு தஞ்சமாகவும் இருக்குது. அப்படி எவ்வளோ பெண்கள் வராங்க. ஸோ இப்படிப்பட்ட முரண்பாடுகளோட சில விஷயங்களை நம்ம ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்தில் பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவை பற்றிய அக்கறை, இந்த சாதிய சமுதாயத்தை பற்றிய கவலை, காந்தி போல வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த அரிசன பிரச்சனை இதன் கோட்ஸ், அதை வந்து கடைசி வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டிய ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு உளவியல் நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. இதனுடைய மறுபக்கமாக என்ன நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சங்கடப்படுத்துதுன்னா,
பார்ப்பனர்களுக்கே உரிய சில விழுமியங்களும் முன்னிறுத்துறாங்க. ஆன்டி ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், அது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தை பற்றி தொடர்ந்து ஒரு எதிர்மறையான பார்வை தான் இருக்குது. அது எங்கே அவங்க கடக்கிறாங்கன்னா க்ரியேட்டிவாக தான் அவங்களால கடக்க முடியுது. நான் நினைக்கிறேன் வேருக்கு நீரில் வந்து யமுனான்னு ஒரு காந்தியன் ஃபிகர், அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கிளாஸ்மேட்டை பார்ப்பா. அந்த பொண்ணு வந்து நான் டிஎம்கேல இருக்கிறேன், டிஎம்கேன்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ நமக்கு தெரியும் திமுகவில் தான் அந்த பொண்ணு இருக்கிறாங்கன்னு. நான் கலை நிகழ்ச்சிக்காக போகிறேன், அந்த கலைக்குழுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கதை பேசிட்டே போவாங்க. அப்போ அந்த யமுனாவுக்கு மனசில் ஒரு நெருடல் வரும். எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ தெளிவாக அவளுக்கு வந்து ஒரு விஷயத்தோடு அடையாளப்படுத்திக்க முடியுது. ஸோ சம்வேர் ஷீ இஸ் ஆல்சோ ஜெலஸ் ஆஃப் தட் ஐடென்டிஃபிகேஷன் வித் திராவிடியன் மூமெண்ட். இந்த கேரக்டருக்கு அவளுக்கு அது இல்லை. ஏன்னா அவளை சுற்றி இருக்கிற காந்தியவாதிகள் வந்து ரொம்ப எதிர்மறையாளர்களாக ஆயிட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய இடதுசாரிகளோட வந்து யமுனாவுக்கு வந்து உறவு வச்சுக்க முடியல. பட் இந்த பொண்ணுக்கு வந்து வரலாறு வந்து ஒரு காத்திரமான ஒரு ஐடியாலஜியை கொடுத்துருக்குது. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன் வேலை செய்யுது. ஆனால் கருத்து ரீதியாக அவங்களுக்கு திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியறது கிடையாது, நெகட்டிவாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நம்ம அதெல்லாம் ப்ராப்ளமடைஸ் பண்ணலாம். இதனாலேயே வந்து அவங்கள படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஒதுக்கினா அது உங்களுடைய அரசியல் தேர்வு. ஆனால் அது நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லுது. அது ஒரு காஸ்ட்டை வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கணும்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் அது எந்த அளவுக்கு முடியுது, எந்த அளவுக்கு முடியல, எங்கே நம்மளால் வந்து பல விஷயங்களை பேச முடியுது, எது நம்மளை தடுக்குது, நம்ம கருத்து ரீதியாக சொல்ல வர விஷயத்தை எப்படி நம்ம கலைப்பூர்வமாக ஊடறுத்து வேறு விஷயங்களை சொல்கிறோம். இதற்கெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அவர்களுடைய நாவல்கள் நான் நினைக்கிறேன். ஸோ மாடர்ன் இந்தியாவை பற்றி ரொம்ப ஒரு காந்தியன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பெண்களுடைய அந்த கருவுறும் மாற்றலை வந்து முன்னிறுத்தி இதனாலேயே இவர்களுக்கான உரிமைகள் வந்து ஏன் முக்கியமானவையாக வந்து அணுகப்பட வேண்டும்ங்கிறத சொல்லி பேசிட்டு வரதான் நான் புரிஞ்சுருக்கிறேன். அப்புறம் ஐம் நாட் கோயிங் டு சே மச் அபவுட் லக்ஷ்மி, மங்கை எனிவேஸ் கோயிங் டு டாக். பட் நானும் வந்து ஒரு ரீசன்ட் கன்வெர்ட் டு தி ஹெப்சிபா ஃபேன் கிளப். ஏற்கனவே அவங்க நாவல்லாம் படிச்சிருந்தாலுமே கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரேடியாக வாசிக்கும்போது ஒரு விஷயம் என்ன கிடச்சிச்சின்னா, நம்ம இந்த நவீனம்னு சொல்கிறோம்ல, தமிழ் நவீனம்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பெரியார் இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்குறோம், தேசிய இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்குறோம். பட் வாட் வி ஃபர்கெட் இஸ் இந்த நவீனம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நமக்கு வந்து சேருது கிறிஸ்தவத்தின் மூலமாக. கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு நவீனம் நமக்கு இருக்குது. இந்த மற்ற இயக்கங்கள் சார்ந்த ஒரு நவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதம் சார்ந்த ஒரு நவீனம் அது பல வகைகளில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மிக ஆகப்பெரும் பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது வந்து மதம் என்பதற்கு வந்து ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்க வேண்டும். மதத்தை நேசிப்பவர்கள் சமூக செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷன் வாஸ் அ மாடல் ஃபார் த ராமகிருஷ்ணா மிஷன். கிறிஸ்டியன் மிஷனுக்கு எதிராக தான் இங்கே இந்து மகாசபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் த கிறிஸ்டியன் மிஷன்கிறது நம்ம வரலாறுல ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஸோ மதம் என்பது தனிப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. மதம் என்பது எப்பொழுதுமே ஒரு சமூக விஷயம்தான். அண்ட் தட் இஸ் ஃபைன் டு பி ரிலிஜியஸ். நம்ம அந்த ரிலிஜனை ஏற்றுக்கிறோமா இல்லையா, நமக்கு வந்து அது உபாமையாக இருக்கலாம், ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அது முக்கியமாக தானே இருக்குது. ஸோ ஹெப்சிபா வந்து அந்த கிறிஸ்டியன் மாடர்னிட்டியோட ஐ see her as an outstanding example of Christian modernity. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் நான் பார்க்குறேன். குறிப்பாக தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களனால ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளருங்கிற ஒரு இதுக்குள்ளே தள்ளுறதோ, அல்லது அவங்க வந்து 2 நாவல் தான் எழுதினாங்க, அதில் ஒன்று தான் சீசு செல்லப்பா பேசியிருக்கிறாரு, அதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு இருக்கிறது வந்து இட் இஸ் ரியலி அன்ஃபேர். ஏன்னா அவங்க நாவல்களை மானியை தவிர வரிசையாக பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக கருதப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்நிலையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மாடர்னிட்டி. அவங்க சொன்னாங்க அவங்க பெண் கதாபாத்திரங்கள் மட்டும் வந்து கவனப்படுத்தலை. இன்ஃபேக்ட் அவங்க ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் மென் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. வாட் ஹேப்பன்ஸ் டு த நாடார் மேல் when he is pushed into modernity. செல்லப்பாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஒரு பனைவிளை வாழ்க்கையிலிருந்து ஒரு நவீன வாழ்க்கைக்கு வருவது என்பது வந்து எவ்வளோ பெரிய தலைமுறை மாற்றம், உளவியல் மாற்றம், அது தனிப்பட்ட உறவுகளில் எப்படிப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அதை என்ஜெண்டர்ஸ் இட். அந்த சிக்கல்கள் வந்து உறவுகளில் தான் நமக்கு வந்து துலங்குது. அது வெறும் ஒரு புற ரீதியான சிக்கல் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி அ சைக்கலாஜிக்கல் இமோஷனல் செக்ஷுவல் இஷ்யூ. அது எப்படி டாக்டர் செல்லப்பாங்கிற அந்த மைய கேரக்டர் வந்து டீல் பண்ணுறாரு அதை பற்றி. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நாவல். அனாதையை வந்து அதனுடைய மறுபக்கம் டீல் பண்ண முடியாத ஒருவர். ஆக்சுவலி போத் தீஸ் மென் ஆர் ஃபெயிலியர்ஸ். ஒரு ஃபெயில்டு ஹீரோவை காட்டுறதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் மீசியாக முறுக்கிக்கிட்ட தமிழ் ஆளுமை தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டு கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அருவாவை சுற்றிக்கிட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நவீன உலகத்துக்குள்ளே வந்துட்டு
எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுல வந்து ஒரு திக்கு முக்காடி அதை சமாளித்து வெற்றி கொள்வதற்கான சோஷியல் ஒரு கல்ச்சரல் கேபிட்டல் இன்னும் உருவாகலை முழுசா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில். இன்னைக்கு வேற மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. அது ஒரு ஒரு விளிம்பு நிலை சமுதாயம் எப்படி அதை வந்து பார்க்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஸோ அந்த வரலாறுங்கிறத வந்து அவங்க நேரடியாக எங்கேயுமே சொல்கிறது இல்லை, இப்படி நடந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜாய் ஞானதாசன் மங்களாவடி கதைகள் அது நேரடியாக வரும், விசாலத்து இதில் நேரடியாக வரும். இவங்க இதில் நேரடியாக அவங்க எதுவுமே சொல்கிறது இல்லை, பட் யூ கேன் see that history. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கும் இது 100வது ஆண்டு, அழகிய நாயகி அம்மாள் அவங்களுக்கும் இது 100வது ஆண்டு. அவங்களுடைய கவலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1925 பட் அவங்க வந்து அந்த நவீனத்துடைய மறுபக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வராத நாடார் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. அதில் வந்து வரக்கூடிய கிறிஸ்டியன் நாடார்ஸை பற்றி அவங்க எப்படி பதிவு செய்கிறாங்க. அவங்க வந்ததுனால கொஞ்சம் படிப்பு எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து தட் ஹோல் ஹிஸ்ட்ரி இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு ஒரு மிக முக்கிய மைய பகுதி. அது அந்த நவீனம் பல நிலைகளை நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். ஆனால் ஹெப்சிபா நமக்கு அதை வந்து ஒரு ரொம்ப அழகாக உறவுகள் எப்படி வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துதுங்கிறத வந்து காட்டுறதை பார்க்குறோம். அவங்க ஒரு ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த ரிலீஜியஸ் பேக்ரவுண்டே அவங்க லைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி எழுதுகிறாங்க. எப்படி நான் வந்து ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு கரிஸ்மேட்டிக் கிறிஸ்டியன் மாதிரி எழுதுகிறாங்க வந்து. ஆனாலுமே கூட தெளிவாக சொல்கிறாங்க, இது என்னுடைய எழுத்தை வந்து ஒரு நாளும் பாதித்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த என்னுடைய மனச்சாய்வு வந்து நான் உருவாக்கக்கூடிய கதைகளையோ அல்லது கேரக்டர்ஸையோ வந்து பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து நான் நினைவிலிருந்து எழுதுகிறேங்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பார்த்தேனோ, என் மனசில் என்ன தங்கிச்சோ அந்த நினைவிலிருந்து எழுதுகிறேன். இன்னொன்று அவங்க அந்த ரிலிஜனை பற்றி சொல்லும்பொழுது கூட அது பர்சனலாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு வேல்யூ சிஸ்டம்க்கான பேசிஸையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நம்ம அதை அப்படியும் ஒரு பர்சனல் மேட்டரை மட்டும் நான் புரிஞ்சிக்கல. பேசிக்கலி ஐ ஆல்சோ ஐம் நாட் எம்பாரஸ்ட் அட் ஆல், இட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம என்ன மார்க்சியம் நம்ம மதம் மாதிரி தானே வச்சுருக்கிறோம். நம்ம என்ன அதை அப்படியே வந்து எல்லா விதமான பகுத்தறிவான சிந்தனைக்கு உட்படுத்துகிறோமா? இல்லை தானே, டோன்ட். இல்லை, பெண்ணியத்தையே நம்ம நிறைய பேர் மதம் மாதிரி வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ மதம்ங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய எல்லா நிலைகளையும் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ரைட் சைடில் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரச்சனை, லெஃப்ட் சைடில் இருந்தோம்னா பிரச்சனை. அதனால் எனிவே, ஸோ நான் ஐ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். அவங்க சொல்கிற விதம், அவங்க தன்னுடைய மதம் எப்படி தன்னை எங்கே எங்கே பாதிக்குது எங்கே பாதிக்கலை, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். திராவிடியன் மூமெண்ட் நேரடியாக அவங்களுடைய இதுக்குள்ளே வரல, ஆனால் வரலாறை வந்து ஒரு திராவிட பின்னணியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை அவங்ககிட்ட இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த ஆரியன் திராவிடியன் ஆப்போசிஷனை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஒன்று. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரோ தலித் பொசிஷன் எடுக்கிறாங்க, ஓப்பனாக எடுக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி மகன் வந்து ஒரு தலித் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அவங்களுடைய அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃப்ராக்மெண்ட்டில் வந்து எப்படியோ வந்து பர்மிஷன் கேட்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு இதை வந்து நாங்கள் முடிச்சு வச்ச மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் ஏதோ ஒரு ஒரு ஃபைனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அங்கே இருந்துச்சுங்கிறத வந்து பேசுகிறாங்க. வந்து அந்த வரலாறு எழுதும்போது கூட அதை சொல்கிறாங்க. இது வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறவெறி கொள்கை ஒரு பக்கம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி வெறி கொள்கையை நம்ம என்னென்னு சொல்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் குவைட் அ ரிமார்க்கபிள் திங்கர், இன்டெலெக்சுவல் வந்து அண்ட் ஃபைன் டிரான்ஸ்லேட்டர். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் சங்க இலக்கியத்துலேருந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் இங்கிலீஷாக இருந்தாலுமே கூட இட்ஸ் ஸ்டில் வெரி பியூட்டிஃபுல். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேலே அவங்களுக்கு இருந்த கமாண்டு, அந்த நக்கல், அந்த லைட்னஸ்ஸு, ஒரு பெரிய ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டெலெக்சுவல் ஃபிகராக நம்ம பார்க்கலாம். இந்த திராவிடியன் மாடர்னிட்டியினுடைய ஒரு வெரி அன்யூஷுவல் எக்ஸ்பிரஷன் அவங்களுடையது. வழக்கமாக நினைக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது. காந்தியவாதி அதே நேரத்தில் தொடர்ந்து காந்திங்கிறாங்க நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபிகர், வெரி ரிச் லைவ்ஸ். 3 பேருமே இங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாற்று மாற்றங்களே வெவ்வேறு நிலைகளில் வந்து உள்வாங்கிட்டு அதுக்கு முகம் கொடுத்து அதோட மல்லு கட்டிக்கிட்டு அதை வந்து என்னமோ உங்களுடைய பர்சனல் வேலையாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சது ராஜம் கிருஷ்ணன். இந்த வரலாறு என்பதை வந்து தன்னுடைய இலக்கிய பண்பாட்டு பார்வையினூடாக அதை வந்து தனதாக்கி கொண்டு ரொம்ப அருமையான இந்த வரலாற்று நூல்களையும் இந்த வரலாறை வந்து தனக்கு தெரிந்த கதையை சொல்வதன் மூலமாக பதிவு செய்கிற ஒரு வேலையும் வந்து நம்ம அவங்களுடைய ஃபிக்ஷனில் பார்க்க முடியுது. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி இஸ் வெரி மச் வித்தின் த வாட் வி கேன் கால் த மாடர்ன் பிராமணிக்கல் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன். அந்த ஆண் ஃபிகர்ஸ்க்கு நிகரான ஒரு அறிவாற்றல் வந்து எப்படியும் விஞ்சக்கூடிய ஒரு அறிவாற்றல் இருக்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். பட் என்ன நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குதுன்னா, காஸ்ட் என்பது கண்டிப்பாக அவ்வளோ எளிதாக கடக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அது நம்மளை என்ன செய்யுது, என்ன செய்ய அனுமதிக்குது, எதை நம்ம சொல்லாமல் விட்டுடுறோம், எதை நம்மளால் சொல்ல முடியல, எதை சொல்ல பிடிக்கல,
அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரே ஒரு சின்ன எபிசோட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பா விசாலமுடைய அந்த ஃபர்ஸ்ட் நாவல் இருக்குல்ல, மெல்ல கனவாய் பழங்கதையாய், அதில் வந்து ஒரு சின்ன சம்பவம் வரும். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. தொழிற்சங்கம், தூய்மை பணியாளர்கள் தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுது. தென் தமிழ்நாட்டில் தான், நாகர்கோவில் பகுதியில் தான். அப்போ அந்த தொழிலாளர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு ஒரு மூத்த தோழரோட போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது தான் தெரியுது அவங்க வீட்டுக்கு கக்கூஸ் எடுக்க வரவருடைய வீடு அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து நீங்கள் எதையாவது கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு கலர் வாங்கிட்டு வர்றார். வேண்டா வெறுப்பாக அதை நான் குடித்தேன், எனக்கு வந்து அது அந்த வாடையெல்லாம் என்னமோ செஞ்சிச்சுன்னு அவங்களால கடக்க முடியல அந்த இமேஜை. 2-3 இடங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஷீ இஸ் கன்சர்ன்ட் அபவுட் த தூய்மை பணியாளர்கள். அவங்க வாழ்விடம், அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் விஷயத்தில் தான் அவங்களால சொல்ல முடியுது. ஸோ எங்கே கடக்க முடியுது, எங்கே கடக்க முடியலன்னு நம்ம யோசிக்கலாம். ராஜகிருஷ்ணன்லேயும் அந்த மாதிரி நிறைய தருணங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கடக்க முடியாததை வச்சு மட்டும் அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் ஏன் கடக்க முடியலங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். எங்கே கடக்க முடியுது, அப்புறம் எப்படி பெண்ணாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கடந்து பேசுகிறோம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்ந்து தான் வந்து யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தட் இஸ் அவர் மிக்ஸ்ட் ஹெரிட்டேஜ். தலித் பெண்கள் எழுத வரும்போது தான் நிறைய விஷயங்கள் பட்டவார்த்தனமாக நமக்கு வந்து அறிமுகம் ஆகுது. அப்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். அப்போ வரலாறு சில பாடங்களை நமக்கு வந்து கற்பிக்கும் போது தான் நமக்கு வந்து தெளிவு பெறுகிறது. நம்ம ஆரம்பத்திலேருந்தே தெளிவோடலாம் இருக்கிறோம் நம்ம சொன்னோம்னா நமக்கு நாமே போய் சொல்லிக்கிறோம் தான் பொருள் வந்து. ஸோ ஐ வில் எண்ட் வித் திஸ்.